கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்ப முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருவார். அல்லேலூயா. உலகத்திலே எங்குமே கேட்டிராத விலையேற்பட்ட சத்தியங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும். பாருங்க, நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும். இந்த நீங்களோ யாரு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களோ. ஆமா, 2 நீங்களோ இருக்குது. ஆதாமுக்குள் பிறந்த நீங்களோ இந்த இடத்துல இல்லை, அது வேற இடம். கிறிஸ்துவுக்குள் பிறந்த நீங்கள் சீயோன் மலையின் இடத்திற்கு வந்துட்டீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாக பரம எருசலேம் இடத்துக்கு வந்துட்டீங்களா? 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்துல வந்துட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அன்பாளே, ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஆவியின்படி எழுதின்படி உணர்வுபூர்வமாய் கொடுக்கும் போது பாதாள ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லைக்குள் வருகிறீர்கள். இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் வருகிறீர்கள். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன் சொல்றார் பேதுரு. அப்போ ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அடுத்தவர்கள் இலவசமாய் அவர் கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீங்க நீதிமானாக்கப்பட்டு இந்த இடத்துல வர. எபிரேயர் 12:22 நீங்க வேத வசனத்தை எடுத்து கண்ணால வாசிக்கணும். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் சொல்லப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய மார்க்கு யோவான்ல ஒரு மனுஷனை பட்டுன்னு இந்த சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர் டக்குன்னு கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் 38 வருஷமா பெருசா குளத்துல ஆதாமுக்குள்ள பிறந்து இந்த இடத்துல எல்லாம் வராம ஒரு அந்தகாரத்திலேயே இருக்கிறான். இயேசு கொடுக்கிட்டதுமே அந்த இயேசு பாருங்க, கொஞ்ச நேரத்தில் சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டதுமே பட்டுன்னு அவனை 1000-10,000 தேவ தூதர்கள் வந்ததுமே பாருங்க, 38 வருஷமா எழுந்து நடக்க முடியாது இருந்த அந்த உடவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடக்கிறான். அதுக்கு இயேசு என்ன செய்தார்? நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறேன். அதுக்கு முன்ன ஆதாம் நன்மத்தை அறியத்தக்க கனி ஆதாமுக்குள்ள பிறந்தவன். பாவத்துல சாபத்துல வியாதியில வறுமையில அவமானத்துல வெக்கத்துல நெந்தையில அப்படி 38 வருஷமா வியாதியிலே இருக்கிறான். 1000-10,000 தேவ தூதர்கள் அவருடைய இடத்துல இல்லை. அசுத்தாவிகள் வந்து சரீரம் ஃபுல்லா வியாதி. ஆமா, எல்லார் மேல வெறுப்பு கசப்பு, கட்சியில் கடவுள் மேல வெறுப்பு கசப்பு, சுயநீதி அநீதி. அந்த 38 வருஷம் வியாதியிலிருந்து அவனால் விடுதலை ஆக்கப்படவே முடியவில்லை. இங்கே எபிரேயர் 12:22 சொல்றார், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும். கீழே இருக்குது வசனம். இந்த வசனத்தில் தேவன் நம்ம பார்க்கணும். கீழே இன்னும் 2 வசனம் இருக்கு. அப்போ 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்துல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்க கொண்டு வரணும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை 1000-10,000 அசுத்தாவிக்குள்ள இருக்கிறாங்க. இயேசு மத்திய மார்க்கு எங்கும் சுற்றி திரிகிறாரு. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் உலகத்துக்கு கொடுக்கும்போது பாவ நிவர்த்தி ஆகி பசுத்தாய் கொன்றப்பட்டு
1000 10000 தேவர்கள் கொண்டு வந்துடுறார். எல்லாரும் வியாதிப்பட்டவன், உடவை செவடை, எல்லாரும் குஷ்ரோகி எல்லாரையும் கொண்டு வர்றார். அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்து ஜீவ விருசத்தை கனியாக இருக்கிறார். அதனால தான் என்னுடைய எல்லாம் செய்து சூரிய ஜீவன் வேதாகம சத்தியங்கள் 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எம்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இதை சர்ச் பண்ணிங்கனாக்கா ஏராளமான செய்திகளை கேட்கலாம். உங்கள் பிள்ளைகளை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆதாமுக்குள் பிறந்த உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வாங்க. அது எப்படிங்க கொண்டு வர்றது? ஏசு எப்படி கொண்டு வந்தார்? இந்த 38 வருஷம் வியாதியத்தில் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அவன் ஜீவ விருட்சத்தை கட்டிடுவான். நன்மத்தையும் மரியாதை கனி புஷித்து அசுத்தாவிக்கிட்ட சொல்லிக்கிட்டான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்ற. அந்த ஜீவன் எப்படி உண்டாகும்? தான் ஜீவனை கொடுத்தாதான் அவன் தான் நல்ல மேய்ப்பன். அதான் தான் சொன்னாரு யோவான் 10:10, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். ஆடுகள் ஜனங்களுக்காக தன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பாவ நிவர்த்தி ஜீவ சரீரம் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீங்க சொல்லி ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு நம்முடைய பாவம் தேவனை பாதிக்கிறது. ஆதாமுக்கு முடுபடுத்து பாதிக்கிறதுனால அவன் பாதாள ராஜ்யத்திலே இருக்கிறான். அப்போ இயேசு ரத்தம் சகல பாவத்தை, அவன் பேர் தேவனை முடுபடுத்து சகல பாவத்தைக்கு பசுத்தாவி இறங்கி நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 10000 தேவதூதரிடத்திற்கும். அப்போ சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால். கிறிஸ்துக்குள்ளே இருந்த ஒருவன் என்னில் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கடை. கிறிஸ்துக்குள்ளே இருந்த 1000 10000 தேவதூதர்கள் பணிவிடை செய்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆமாங்க, பணிவிடை செய்துதான் ஆக வேண்டும். செங்கடலா இருந்தாலும் சரி அதை பிளந்து விடணும். யோர்தான் நதி இருந்தாலும் அதை பின்னடைய செய்யணும். எரிகோ கோட்டையா இருந்தாலும் அதை தகர்த்து வேணும். பழைய ஏற்பாட்டு அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் தேவதூதர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல சிறை கொண்டு இருந்தாங்க. அங்க பார்வோன் மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களை ஜீவனை கசப்பாக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் என்கிற ஒரு மன்னன் ஜீவனை கசப்பாக்கினான். அவர்களை நீங்களோ சியோன் மலையின் இடத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாய் பரம எருசலேம் 1000 10000 தேவதூதர்கள் எடுத்து வரதுக்கு மோசே என்ன செய்தாங்க? அந்த 30 லட்சம் ஜனங்களும் இந்த 1000 10000 தேவதூதர்களுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க என்ன செய்தாரு? மோசே என்னன்னா ஒரு பஸ் ஆட்டுக்குட்டி அடித்து நிலைக்கால போச சொல்றாரு. அந்த பஸ் ஆட்டுக்கு ஒரு வயது ஆட்டுக்குட்டிய ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி வயதுட்டதா இருக்கும். இயேசு வயதுட்டவர். அவர் ஒரு வயது வாலிபத்தின் கொழுமையான வயது. அவர் ஒரு வயதுட்டவர். ஒரு வயதுல வாலிபத்தின் கொழுமையான சிலுவையில ஜீவனை கொடுத்தார். அப்புறம் வயதுட்டதா இருக்கணும். ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கும். இயேசு ஒரு ஆண். அப்போ கிறிஸ்து அடையாளமாக தான் பழைய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு வயதுட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. சகல பாவங்கள் நீங்கி பசுத்தாய் ஊற்றப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது போட்டுக்கு பாருங்க. யாத்திராவில் அவர் 1000 10000 தேவ தூதர்கள் இடத்துக்கு வர்றதுக்கு மோசே அங்கே ஒரு வேலையை செய்கிறார். கர்த்தர் சொல்றாரு மோசே கிட்ட, அவன் இலக்கத்துக்கு தக்கதாக அந்த பஸ் ஆட்டு ரத்தத்தை தட்டி நிலைக்காலம் போச சொல்றாரு. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டுகிறார். 1 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் போல் சொல்ல நம்முடைய பஸ்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவதும் ஒரு நாள் பாய்க்கலாம் கொடுக்கும்போது நீ 1000 10000 தேவதூதர்கள் ராஜ்யத்துக்குள்ள வருகிறாய். பரம எருசலேம் ஒரு ஜீவனுள்ள தேவனிடத்தில் வருகிறாய். பாரு, யாத்திராக 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எகிப்து தேசத்தில், எகிப்து என்றால் உலகம், பார்வோன் என்றால் பிசாசு. இந்த எகிப்தின் ராஜா பிசாசு, எகிப்தின் ராஜா பார்வோன் மன்னன் ஜீவனை கசப்பாகிறான். அந்த வசனம் எங்க போடுது பாருங்க. யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்தில் ஜீவனை கசப்பாக்குற ஒரு நிலைமை இருக்கிறது. யாத்திராகமும் யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 10வது. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்
நம்முடைய பகைஞரும் கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றால், அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பார்வோனுக்கும் பித்தோம் ராமசோத் என்னும் பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலிக்கு பெறினார்கள். ஆகியால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அப்போ எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்குகிறார்கள். அதனால ஜீவனை கசப்பாக்கினார்கள் ஒரு வசனம் பாருங்க. அதனால ஆதாமுக்குள் வாழ்வது பிசாசு. இவனா பார்வோன் மன்ன ஒரு மனுஷன், ஆதாம் வழியா பிறந்த ஒரு மனுஷனே கொடுமையா வேலை வார. பிசாசு எவ்வளவு கொடுமையா ஒரு மனுஷன் வேலை அழிப்பான் பாருங்க. பிசாசு பாசுறாரு, திருடன் திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். ஆதாமுக்குள் பிறந்த என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறான், நான் குருகுலத்தில் உருவாயிருக்கிறேன். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர் ஆயிட்டாங்க. படிச்சவன் படிக்காத, ஏழை பணக்கார, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லா ஆதாமை அம்மா வயிற்றுல பாவம் செய்து தேவ மகிமையற்றதால இந்த பிசாசு ராஜ்யத்தை சிக்கி ஏதோ ஒரு விதத்துல பணம் காசு பங்களா இருக்குன்னு நினைக்காதீங்க. வேதனை, துக்கம், கவலை, பயம், ஆபத்து, விபத்து, நாசம், திருடன் திருடு கொண்டு ஐக்குமாவே இருக்குது. அப்போ இதுல இருந்து தப்பிக்கதான் அந்த பாவன் மனத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு மோசேவை அனுப்புறாரு. மோசே அனுங்க எப்படி அவனை தப்பிச்சாரு சொன்னார் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம்? இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, எந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். அப்போ ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணுமா? ஏன் அந்த ஆட்டுக்குட்டி? அதுதான் பழுதட்டவர், பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, மரணத்துக்கு பரிகாரி, தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கே பரிகாரி. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குமா? ஒரு வீட்டில் இருக்கிறவர் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பெருநாயகர் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல்வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களை இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாழங்காலத்தில் அதை அடித்து அதில் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் சட்டை மேற்சட்டிலும் தெரித்து அந்த நாட்டிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுற்றி புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசமான கரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை நிலைக்காலில் பூசிட்டு அதை புசிக்க கடவீர்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி தான் புதிய ஏற்பாடு. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வாசிங்க, அந்த பஸ்கு ஆட்டு ரத்தத்தை நிலைக்காலில் போட்டு சங்கார தூதன், அவனுக்கு 30 வருஷமாய் அவர்களை அடிமைப்படுத்துகிற சங்கார தூதன் இந்த 30 இஸ்ரவேல் குடும்பத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டு எகிப்தியர்கள் தேவ கிடைத்து பொன்னோடு வெள்ளியோடு எகிப்தியர்களே கொண்டாடினாலும் டப்பு சோத்ரம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தேவன் தர குறைந்த பாவிக்குடைய ஆட்சியாக நீதிமானுக்கு வரும். அந்த எகிப்தியர்களுடைய வெள்ளி பொண்ணெல்லாம் கொள்ளையில தொடச்சி கட்டிட்டு எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக எடுத்துட்டாங்க. எகிப்தி விட்டு புறப்பட்டு வராங்க. செங்கடல் நிற்குது. தேவதூதன் தான் அவங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக வரும்போது அவங்க எங்கே வராங்க? நீங்களோ எபிரேய 1ஆம் அதிகாரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி ரத்த பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்படும் போது அவங்க வேறொரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வராங்க. நீங்களோ சியோன் மலையின் இடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாய் பரம எருசலேம் இடத்துக்கும் 1000 தேவதூதர்கள் எடுத்து கொண்டு விட்டார். இதுக்கு மோசே ஊழி செய்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு மோசே. இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தான் மோசே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானப்படுத்து திருவிருந்தில் அவருடைய அப்பத்தை திராட்சை சுமானம் பண்ணும்போது அவருடைய ஜீவ ரத்தத்தை புசிக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வரீங்க. 1000 தேவதூதர்கள் வராங்க. கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது. விசுவாசி கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது. அசுத்தாவி ஒரு மனுஷன் ஆளுகை செய்யுது. கவலை, பழம், வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, நன்மத்தை ராஜ்யத்தில் இருக்கும்போது கண்கள் நிச்சயமா சுயநீதி, நன்மத்தை மரியாதை கணிப்பு சாகவே சாவாய். கண்கள் நிச்சயமா சுயநீதி, அநீதி, அசுத்தாவி இருக்கும்போது பாதாள ராஜ்யத்து கிரிகள் வேலை செய்கிற அப்படிப்பட்ட மனுஷனை நானே நல்ல மேய்ப்பன் மத்திய மார்புக்காக சென்று சுற்றித்திருந்து
ವಿಶ್ವಾಸಿನ ಬಳ್ಳದಲ್ಲಿ ಅಕ್ಕಪಟ್ಟು ಯಾವರಿಗೂ ಕೂಡ ಮಾಡ್ತಾರೆ படிச்சோ படிக்காத ஏழை பணக்கார மனிதன் எல்லாரும் ஏசு தன் ஜீவரத்தை பைதட்டு ஆட்டுக்குட்டி ஏசுதான் பஸ் ஆட்டுக்குட்டி அவர் பைதற்றவர் ஆட்டுக்குட்டி ஒரு வயது வாழ்க்கத்தின் கொடுமையான சிலுவையிலே ஜீவரசத்தை கொடுத்தார். அதை ஏன் பேர் சொல்லி என் மனைவி பிள்ளைங்க குடும்பம் பற்ற தேவன் தனக்கு ஆதரவு விடுதலை கொடுக்கும்போது சங்கார விசுவாசங்கள் ஓடுது, அசுத்தாய் ஓடுது. நீங்களும் சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகி பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10000 தேவ தூதர்கள் எடுக்கும். அடுத்து வந்து பாருங்க, பரலோகத்தில் பேருக்கிற முதல் பேராளர் சர்வசங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானோட ஆவியின் இடத்திலும் 23வது வசனம். அப்போ எத்தனை ராஜ்யத்துக்குள்ள வந்துடலாம், கிறிஸ்துக்குள்ள வந்தா. கிறிஸ்து யாரு? அவர் தேவ நீதி உயிர்த்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவட்ட வாக்கு தத்தம் ஆதி அவங்களுக்கு வெளிப்படுத்தல் வரைக்கும். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லா கேடுபாடுகளும் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் அவிசுவாசம் அவனங்க எல்லாம் தரித்திரம் மீண்டு வரவே முடியாது. மனுஷன் பாருங்க, ஒரு சின்ன ஆசீர்வாதம் ஓடி வேர்வை சுற்றி உழைக்கிறான் பாருங்க. நன்கு தீமதியத்தை கணிப்பிச்சுக்கினாலே ஷாகவே ஷாவாய். ஒரு கொஞ்சம் காசு சம்பாதினாலும் நெத்தி வேறு சேர்ந்துடான். உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும், நல்லா விளைய மாட்டுது, மழை பெய்ய மாட்டுது, எங்கே பார்த்தாலும் வரைச்சி, எங்கே பார்த்தாலும் ஏமாத்து. விவசாயம்லாம் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். சாபம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், சமாதானம், கடவுள் மனைவி பிரச்சனை, திருடும் கொள்ளு மணிக்கு வேறொன்று போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமூலப்படும் வந்து என்ன. அப்போ பரலோகத்தில் பேர் இருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வசகமாகி சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான ஆவியின் இடத்திற்கும். எப்போ கிறிஸ்துக்குள்ள வந்தனால ஏதேன் தோட்டத்தில் ஏவாது ஜீவ சுவாசத்து ஜீவாத்மா ஜீவ மித்திரங்களிலே தான் இருந்தா. ஏதேன் தோட்டத்தில் குட்டி சொர்க்கத்திலே இருக்கிறான். தேவதூர் 1000-10000 சொர்க்கம். இந்த பிசுவாசமாத்துக்கு நன்மத்தை மாடி கனி புசித்ததுமே அப்படியே பாதாள ராஜன் சொன்னான். ஒரே அசுத்தாய் பழம் கவலை விழுந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கு. பாதாள ராஜன் புருஷனுக்கும் கொடுத்து அவனும் அந்த கனியை புசித்து அவனும் பாதாள ராஜன் சாப பாவம் முழு உலகத்திலும் ஆதாமுக்குள்ள எல்லாரும் உலகத்தையும் பாதாளம் ஆகிட்டான். பாவத்தை சம்பளம் பார்த்தோம், தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த ஒரே அசுத்தாய் உலகமாக. நோவா காலத்தில் உலகமே ஆயிட்டு போச்சு. நோவா மட்டும் தப்பிக்கப்பட்டான். நோவா குடும்பம் அவன் தேவனை விசுவாசித்தான். பள்ளிப்பீடத்திலே ஒரு பைதொட்டதை தேவன் தனக்கு பள்ளி செலுத்தினான்னு பார்த்தான் நோவா குடும்பத்தில். அதுபோல புதிய ஏற்பாட்டில் இந்த ஆட்டுக்குட்டி பைதொட்டு இந்த பலி ஆண்டவராக இயேசு ஜீவபலி, ஜீவசரம், ஜீவரசம், தேவ நீதி பரலோக ராஜ்யம். அப்படி தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கும்போது பரலோகத்தில் பேர் இருக்கிற முதல் பேராளி சர்வசங்கமாக சபையின் இடத்துக்கு வரான். யாவருக்கும் நியாயாதிபதி தேவனிடத்துக்கு வரான். பூர்ணமாக்கப்பட்ட நீதிமூல ஆவியின் இடத்துக்கு வரான். அடுத்து வந்து பாருங்க, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்துக்கு வரான். ஆவியனுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகி தெளிக்கப்படும் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. காச்சரிக்கை மகிழ்வுண்டாதா வந்து சேர்ந்துடுமா ஆண்டவர்கிட்டே. நன்மத்தை மகனியை தாண்டி விசுவாசித்து போய் பாதாளத்தை போய் சேர்ந்தவன் இயேசு ஜீவ விச்சத்துக்கு நீ அவர் தேவன் இது இயேசு சாப்பிட்ட வாக்குத்த தேவன் எனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்ததுமே இவ்வளவு இடத்துல வந்து சேர்ந்தோம். 1000-10000 தேவ தூதர்கள் வந்து சேர்ந்தீர்கள். சேர்க்கிறமா இல்லையா? அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இல்லைன்னா ஆதாம் சிந்தைய தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு பாதாள ராஜ்யத்திலே இருக்க பிசாசு உரிமையாக வந்து திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். இயேசுலா திருடமும் கொள்ளும் அழிவு ஒரு வேறு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்ன. கடைசியா ஒரு மனுஷன் தான் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் அவனுக்குள்ள அசுத்தாவி இருந்தது. அவனுக்குள்ள எத்தனை அசுத்தாவி இருந்தது? 2000 அசுத்தாவி இருந்தது பாருங்க. ஆதாம் மொழி அம்மா வயதில் பிறந்துட்டான். மார்க் 5ஆம் அதிகாரம் இந்த மனுஷனை கொஞ்ச நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க. அம்மா வயதில் பிறந்த ஒரு மனுஷன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். மார்க் 5ஆம் அதிகாரம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரையுடைய நாட்டுக்கு வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறிந்து அவருக்கு எதிராக வந்தார். அவருடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவரால் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளால் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சங்கிலியில் விரித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும்
அப்பொழுது இரவும் பகலும் மலைகளிலே கல்லறைகளில் இருந்து கூக்குளிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தார். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசு பரலோக ராஜ்யம், நானே உரித்ததும் ஜீவனமானவர், இயேசு நன்மத்தையும் அறியத்தக்க ஆதாமத்தில் பிறக்கல, பரிசுத்தாவினாலே கருத்தறிந்து வந்தவர். அவரை பார்த்ததுமே பாருங்க அழகேக்குது அவனுக்கு. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவை உன்னதமான தேவனை குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேர் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னான். அந்த இயேசு ஜீவ சர்வஜீவன், இயேசு தேவ நீதிபதி பரலோக ராஜ்யமாகிறாரு. அவனை பார்த்ததுமே ஜீவ சர்வஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற கான்சியஸ் ஆகிறார். எப்படி பார்த்தப்பே உணர்வாகிறார் பாருங்க. இயேசு ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா ஆதாம் கூட பிறந்துக்கிறான். எந்த நாடும் எந்த தேசம் யார் பிறந்தப்பல்லையோ, அது ஆப்பிரிக்காவோ, அது ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, சிறியவனும் முதியவனும் வாலிபுட இளைஞரும் அரசியல் தலைவர், சினிமா கலைஞரும், டாக்டர், என்ஜினியரும், நாட்டு வாட்சோ, ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுப்பான். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே அங்கே அழகு இருப்பார். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேர் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். எப்படி போடுவார்? நான் சும்மா போவானா? என் ஜீவனையே கொடுக்கணும் அவனுக்காக. ஏசு ஜீவ சொல்றேன், ஏசு சாமன வாக்கு தந்ததை ஆதாம் வழியா பிறந்து பிசாசு மேல பிசாசு லேய்கோன்னா 2000 பிசாசம் பாவம் செய்து நன்மத்தையும் அறியத்தக்க தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து நன்மத்தேவன் அதிகமாக போச்சு. நன்மார்க்கும் துன்மார்க்கும், நல்லவன் கெட்டவனா தான். அப்போ பாவம் செய்து அசுத்தாவை பிடித்து 2000 பிசாசு பாதாள ராஜ்யத்தில் இருக்கிறான். ஏசோட நாடிய நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ விருட்சத்துக்கு அணிய கூடாது. தேவ நீதி பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாரு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்ததுமே இப்போ 2000 அசுத்தாய் புறப்பட்டு போன்னு உரிமையா சொன்னாரு. அதே மாதிரி 2000 அசுத்தாய் புறப்பட்டு போயிடுச்சான். அல்லேலூயா. இப்போ பரிசுத்தாய் வந்ததுமே இப்போ எபிரேயர்ல படிச்சு, நீங்களோ பரம எருசலேம் எடுத்து 1000-10,000 தேவதூதர்கள் எடுத்து வந்து சேர்ந்தீர்கள். இப்போ அவனை தெக்க பொண்ணு போய் அவனை ஊழிக்காட்டவே வைட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை உங்க குடும்பத்துக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுங்க. ஆதாம் வழியா பெற்றுட்டீங்க பிள்ளைகளை. நன்மத்தேம ராஜ்யம், நன்மார்க்கு துன்மார்க்கம், சுயநீதி அநீதி, கண்டித்து மாம்சித்து தேவனுக்கு தனக்கு கொடுங்க. அசுத்தாவிலே இருந்தா கிறிஸ்துவின் தேவ நீதி உயிர்த்தல், பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. உங்க பிள்ளைங்க ஆதாம் வழியா பெற்றுட்டீங்க. தலைமையில கவிச்சு கவலை ஒன்றும் அசுத்தாவி பிச்சு 2000 அசுத்தாவியா தான் இருக்கும். உங்க கணவன் ஆதாம் வழியா தான் பிறந்திருக்கான். தாயின் வயிற்றுல நன்மத்தை மாதிரி தேவன் தனக்கு அசுத்தாவியா இருக்கிறான். பாவத்துல சாபத்துல மன தெரிந்துல இயேசு ஜீவரது தேவ நீதி வைத்து பரலோக ராஜ்யம், இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யம், தேவன் தனக்கு ஆதாம் மூடி தரித்திரம் சுட்டு ஓடிடும். தேவநீதி தேவன் தனோட பாவத்துக்கு தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யம், ஆசிரியம், வாக்கு தத்துவம், எல்லையற்ற ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்பு, ஆதிகள் மேல் இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு தத்துவம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம். தேவன் தனக்கு ஆதாம் குரு கொடுத்து கொடுத்தா எல்லா சுத்தாவிகளும் ஓடி பசுத்தாவி தேவதூரெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அப்போ நீங்களும் சியோன் மலையிலிருந்து ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாய் பரம எருசலேமிற்கும் 1000 தேவதூதர்கள் எடுத்தும் பரலோகத்தில் பெய்திருக்கும் முதல் பேரான சர்வசங்கமாகி சபை நடத்தும் யாவத்தையாக தேவனிடத்துக்கும் பூர்ணமாக நீதிமான ஆவிகள் எடுத்து கொண்டு வந்தார். இந்த லேகோன் பிசாஸ் உடனே அவர் சொந்த புத்தி அடைந்தான் போடப்படுது. 2000 அசுத்தாவிகள் ஓடி பட்டி கொண்டு போய் சமுத்திரம் மாண்டியம் கிடக்கு. இப்படி பரலோகத்தில் பெய்திருக்கும் முதல் பேர் சர்வசங்க சபை யாவருக்கும் நியாயம் தேவனிடத்துக்கு பூர்ணமாக நீதிமான ஆவியினத்துக்கும் புது உடன்படிக்கும் மத்தியஸ்தராக இயேசுவினிடத்தும் இயேசுவின் பாதத்தை அமர்ந்து வஸ்திரம் தரித்து தெக்க பொழுது ஊழியக்காரனாக ஆகிட்டார். அல்லேலூயா. ஆவியனுடைய ரத்தம் பேசுறதை பார்த்து நன்மையானவன் பேசுகிற ரத்தமாய் தெளிக்கப்படும் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியை இந்த மனுஷன் விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார். சும்மா சொல்லல, நானே நல்ல மேன் ஆடுகள் காட்டும் இருக்கிறது விசுவாசங்களை சுற்றி கிடக்குது. அவனுக்காக ஜீவனை தேவனை தூய்த்தல தேவனுக்கு தனக்கு ஆதாம் குடு உலகு கொடுத்து அந்த அசுத்தாவியை துறந்துகிறார் சொல்லியிருந்தார். அப்போது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியா அவன் பேர் லேகோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு
அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்போது அவ்விடத்திலிருந்து மலையில் அருகே அநேக பட்டிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பட்டிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பட்டிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பட்டிகள் அந்த கூட்டம் உயர்ந்த மேற்கு கோடி கடலிலே அவிழ்ந்து மாண்டது. இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. அப்புறமா பிசாசுகள் பிடித்திருந்தவர்கள் பண்டிகைகளுக்கு சமயத்தை கண்டவர்கள் அவர்கள் சமீப சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகள் விட்டு போகும்படி அவர் வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவிலிருந்து ஏறி பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இடத்தாருக்கும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவெல்லாம் அவளுக்கு அறிவி என்று சொன்னான். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணதும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. தெக்கப்போலில் போய் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் சொல்றான். அதுக்கு முன்னாடி ஆதாம் தனக்கு செய்ததான் சொல்லியிருப்பான். நண்பத்தேம காரியத்தான் தேவன் தனக்கு உனக்கு சொல்லியிருந்தான். நண்பார்க்க துன்பார்க்க அந்த தேவனுக்கு தனக்கு சொல்லியிருந்தவன் கர்த்தராய் இயேசு ஜீவ சொல்ற ஜீவன் அந்த ஜீவ விசத்துக்கு கொடுத்துக்கிறாரு. அதை போய் தேவன் தனக்கு சொல்லிட்டே இருக்கிறான். போறதுல எல்லாம் விசாஸ் ஓடி மோடிக்கதா கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் சொன்னீனாக்கா அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூரம் நீங்களும் சியோன் மலையின் எடுத்துக்கோ 1000 பேர் தேவதூரம் பத்தி வந்துங்க. விசுவாஸ் என்ன சொன்னா அதை செஞ்சுட்டீங்கன்னா ஆதாம் வழியா பிறந்த நட்டத்தை மறியத்துக்கு காரியத்தை காகாது போகாது வராது விலகாது சுயநீதி அநீதி தேவன் தனக்கு தான் பிசா செய்யுது. அதை போய் உலகம்லாம் சொன்னீங்கன்னா அசுத்தாவில் வந்துடும். பாதாள ராஜ முடிவு பாதாளம் சீரிசானது ஆதாமி சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமானம் ஸ்தாபிசுடைய நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிக்கூடிய கத்தை நான் எக்காலத்துக்கு சொந்திருப்பேன். அவர் துதிய போதுமாயிட்டேன். கத்துடைய நாமம் கத்துடைய கிருபை கத்துடைய தயவு கத்துடைய உடன்படிக்கை கத்துடைய கற்பனை கத்துடைய வழிகள் அவருடைய நீதி நியாயங்கள் அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் தேவன் கத்த காரியங்கள் தேவ நீதி உயிர்த்தது பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஆசீர்வாத ஐஸ்வர்யம் மகிமை கடவுள் புகழ் வெற்றி ஜெயம் எல்லாம் ஜீவ வார்த்தை ஜீவஸ்வரம் ஜீவார்த்தை ஜீவலட்சி ஜீவகட்டி எல்லாம் ஜீவன் கத்த காரியங்கள். நன்மத்தை மறியது பாவ உலகம் சாபோல நன்மார்க்கு துன்மால் சுயநீதி பாதாள ராஜ்யம் அதை போய் தேவன் தான் விசுவாச ராஜ்யத்துக்கு வருமா. இயேசு கொண்டு வந்தால் ஒரு பெரிய வேலை இருக்குது. தேவ நீதி பாவ மன்னிப்பு பரலோக ராஜ்யம் வாழ்த்து சகல அதிகாரம் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி விசுவாசம் சாந்திச்சு மகிமை கடன் போயிச்சு வெற்றி ஜெயம் பிதாகுமார் ஆதம் முடிவுகள் கட்ட தனக்கு இறங்கெல்லாம் போய் தெக்கப்போலி பட்டணம் சொல்லும்போது எல்லாரும் கேட்டு ஆட்சிப்பட்டு அசுதாய் பசுதாய் இறங்கி பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டோம். தேவன் மட்டும் பசுதாவே தருமையான மதிய வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனுஷனை ஆதாமுக்குள் பிறந்த மனுஷனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரது தான் ஊழியம். மலையை நோண்டி எழுப்பிடிக்கிறதில்லை. நன்மை தீமாரியத்தக்க கறி புஷித்தால் ஏவா பிசாஸ் வார்த்தை கேட்டு அந்த புருஷனுக்கு கொடுத்தா பாவத்தின் சம்பளமான பாதாள ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. இப்போ வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் எண்ணிருந்து வாருங்கள். ஏசு சொன்னார் அவனை ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசித்து துராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். அதை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுங்கள். அசுத்தாய் தொந்தை பசுத்தாய் ஊட்டப்பட்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 22வது சொல் நீங்களும் சியோன் மலையில் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் பரமயத்தில் எடுத்துக்கணும். 1016 தேவதூதர்கள் எடுத்துக்கும் பரலோகத்தில் பெய்திருக்க முதல் பேரான சர்வசங்கம் சபையில் இருக்கும் யாவருக்கும் நியாயாதிபதி தேவனுக்கும் பூர்ணமாக நீதிமான ஆவிகள் எடுத்துக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுன்னு எடுத்துக்கும் ஆவியினுடைய ரத்தம் பேச பார்ப்போம் நன்மையானங்களை பேசி ரத்தமாகி தெளிக்கப்படும் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். வந்து சேர்ந்துட்டு என்ன பண்ண திருப்பி போய் ஏவான் பிசாசுக்கு போய் பழகுது நன்மத்தை மகாட்சி சுயடி பாவத்தை மன தேவதை திருப்பி பார்த்தால் ராஜிதான் அவனே திராட்சை செடி நீங்கள் கொடுக்கிற ஒரு நீங்கள் பார்க்க நினைத்திருந்தால் மிகுந்த கடைகளுக்கு ஆசீர்வாத கடி ஐஸ்வரி கடி சமாதான சந்தோஷி பரலோக கடி மகிமை கணம் வெற்றி ஜெயம் கிறிஸ்துக்குள்ளே இருக்க கற்றவங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். உங்கள் குடும்பத்தில் ஆதாம் வழியாக பிறந்தவங்க தாய் தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சா சொந்த எல்லோரும் பாவம் செய்து உங்களை தெய்வம் மகிமைக்கு பாதாள ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அடுத்து ஏதாவது கிறிஸ்து மீட்பை கொண்டு அவங்களை நீதிமானாகலாம். இந்த கிறிஸ்து தேவனுக்கு ஆதாம் முழு உலகு இவ்வளவு அசுத்தாய் இறங்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரான். எழுந்து போட லட்சுமி மனுஷகுமார் வந்து சொல்லுங்க பசு திருதாக இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆசிரியப்படி ஜெபிக்கும் ஒரு மாபெரிய கொண்டு ஒரு படி ஜெபிக்கும் ஐஏஎஸ் கிறிஸ்து சேர்ந்தா விசுவாசம் வல்லவர்களாக அப்படி யாரையும் கூட வாங்கினார். விவாதக்கார இளைஞர்கள் பெரும்பாடு எல்லாரோட வியாதியஸ்தர்கள் எல்லாரும் இயேசு செங்கு சுத்தித்திருந்து தன்னுடைய ஜீவரத்தை இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை தேவனுக்கு ஆதாம் மூடு அசுத்த பாவனை சாப்பிடுத்த தந்தை பாதாளம் பரிந்துரை உயிர்த்தல் கொடுத்தாரு. இயேசு மரணத்துக்கும் பரிகாரி அவர் குளித்து ஜீவனமாக இருக்கிறார். பிசாசு பாவத்தை மரணத்துக்கு பாதாள நேரம் இயேசு தேவனீர் உயிர்த்தல் கொடுத்து
தேவதற்கு ஆதாரம் கொடுத்து பாவம் மறுபடியாகி தேவடைய ராஜ்யத்தில் 1000 பேர் தேவதற்கு மத்தியில் கொண்டு நிறுத்துகிறார் பார்க்குறாங்க தாய். இந்த செய்தி கேட்க அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். ஒரு மாபெரும் எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறாங்க தாய். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் என்ன கிறிஸ்துவேனுக்குள் பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்துவனுக்குள் பிழைத்திருக்கிறார். செயின்ட் பவுல மாதிரி தசுவனிக கலாத்திரி அப்படி ரோமாபுரி பட்டணம் கதாவே சோத்திரம் அங்கெல்லாம் போய் பவுல் கிறிஸ்துக்குள்ள ஜனங்களை கொண்டு தேவன் பெரிய ஏப்பில் கொண்டு வந்தது போல ஆதாமுக்குள் பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வர இயேசு ஜீவன் பரிவுஜீவனை தேவனுக்கு தங்க ஆதாம் அசுத்தத்தை பசுதாக்கி 1000 தேவத்துக்கு மத்தியில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர இந்த செய்தி கேட்க ஓடி பயன்படுத்தி ஆசிரியத்தை மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்க தான் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களுடைய ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் புலிஸ்ராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதி எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுக்குறோம். ஃபேஸ்புக்கில் போங்க, புலிஸ்ராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏராளமான செய்திகள் கூட்டு ஜீவ மார்க்கத்தை நான் கொடுத்துருக்கிறேன். எங்கும் கேட்டீரார்களே ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலை இருக்கும். ஆதாமுக்குள் பிறக்கும்போது பாவத்தை சம்பளமான பாதாளம் உரிமையாக வந்து பிசாசு திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள் வரும்போது சியோன் மலை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் பரம ஏற்பில் இருக்கும். 1000 பேர் தேவத்தூரில் இருக்கும். பரலோகத்தில் பேர் சர்வ சங்கத்தின் இடத்துக்கும் புது உடன்படிக்கை இயேசுவின் இடத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்துருங்க. கிறிஸ்துக்குள்ளே வாங்க. எல்லாம் சுத்தாக பசுதாக வாய்நாள்லாம் வெற்றி ஜெயம் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பலிபீடத்துக்கிட்ட ஒரு 18 தேவத்தர் கொடுத்து சகல காத்து வாசத்துக்கு அந்த ஆபிரகாம் கிறிஸ்துவ உண்டாகும், கண்டிப்பாக உண்டாகும். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க முடியும். இந்த செய்தியில் கர்த்தரோடு பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தரை கனம் பண்ணுகிற கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செய்தியை கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தி FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி 4/12/2024 அன்று FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.